சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் ராஜேந்திரனை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முத்தரசன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஜட்ஜ் ரோடு, பிள்ளையார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்த அவர் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி ஆதரவு திரட்டினார். பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய்க்கான உபகரண கூப்பன் வழங்கப்படும் என்றும் அதன் மூலம் தேவையான வீட்டு உபயோக பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் தற்போது வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் மே மாதம் முதல் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அவர் உறுதியளித்தார். மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு 8000 ரூபாய்க்கு டோக்கன் வழங்கப்படும். ஒரு பொருள் அல்ல, ஒரு சைக்கிளோ அல்லது வேற ஒரு பொருளையோ வழங்கினால் அந்த ஒரு பொருளோடு முடிந்து விடுகிறது. அதற்கு மாறாக 8000 ரூபாய்க்கு நாங்கள் டோக்கன் கொடுக்கிறோம். அந்த டோக்கனை கொண்டு நீங்கள் கடைக்கு சென்று, நீங்கள் விரும்புகிற கடைக்கு சென்று உங்கள் வீட்டிற்கு என்ன பொருள் தேவையோ அதை வாங்கிக் கொள்ளலாம் என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தையும் அறிவித்திருக்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.